மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு நியூமராலஜி, அதாவது எண்ணியல் மீது அதிக நம்பிக்கை உண்டு. கணித எண்கள் நம் விதியை மாற்றும் என்ற சென்டிமெண்ட் அவருக்கு எப்போதுமே இருந்தது. அதற்கு உதாரணமாக சில சம்பவங்களும் நடந்தது. 1958 ராமச்சந்தர் என்ற பெயரை ராமச்சந்திரன் என்று மாற்றிக்கொண்டார். படவரிசையில் பார்த்தாலும் 7வது படம் அசோக் குமார். தான் பக்தவருக்கு ஊன்றுகோல் கொடுக்கவில்லை, தன் நம்பிக்கைக்கு ஊன்றுகோல் என்றார் அந்த 7வது படத்தை. அதற்கடுத்து 16வது படம் ராஜகுமாரி. இந்த படத்தில் தான் நாயகனாக வெற்றி அடைந்தார். இந்த படம் 1+6 கூட்டினால் 7 வரும். தனது லட்சியம் வெற்றி அடைந்தது கதாநாயகனாக, அதுவும் எண் 7. 19வது படம் மோகினி, அது மகாலட்சுமி எண். அதற்கும் பெரும் விளக்கம் தந்தார் செம்மல். இவ்வளவு கொடையும் நடித்தே கொடுத்தார், கடன் வாங்கியும் கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஊருக்காக கொடுத்தார் என்று கவிஞர்கள் எழுத அதையும் பாடி நடித்தார். அவர் சொல்வது நாவுக்கும் நெஞ்சுக்கும் உள்ள தூரம் இவரிடம் இருந்ததில்லை. முதல் படத்தில் செம்மல் வாங்கிய சம்பளம் 300 ரூபாய். 1000 ரூபாய் வாங்கியது 7வது படம். கதாநாயகனாக நடித்த 16வது படத்திற்கு வாங்கியது 2500 ரூபாய். 1 லட்சம் சம்பளம் வாங்கியது 45வது படம். கடைசி படத்திற்கு இயக்கம் நடிப்புக்காக பெற்றது 11 லட்சம். எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கு பிறகுதான் சம்பளம் உயர்ந்தது. அதாவது வட ஆற்காடு, தென் ஆற்காடு, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தன் படம் எவ்வளவு போகிறதோ அவ்வளவு வாங்கினார். அதுதான் அவரது சம்பளம். இந்த வருமானத்தில் தான் ஆபீஸ், தோட்டம், படத்தில் உழைக்கும் கலைஞர்களுக்கு எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்தார். சுமார் தினமும் 100 பேருக்கு சமைக்கப்படும் வகையில் தினமும் அன்னதானம் செய்தார். முதல்வரான பிறகும் கூட தோட்டம், ஆபீஸில் இருந்த காரியதரிசிகள், காவல் அதிகாரிகள் அனைவருக்கும் 3 வேளை உணவு அவரது இல்லத்திலிருந்து வந்து சேரும். எந்த முதல்வரும் எந்த அமைச்சரும் இதை செய்ததில்லை என செக்யூரிட்டி அதிகாரிகள் சொல்லி சந்தோஷப்படுவார்கள். தினமும் சாப்பாடு கல்யாண சாப்பாடு தான். சாப்பாட்டை சுற்றி 7 வகை காய்கறிகள் இருக்கும். இது எல்லோருக்கும் தெரியும். எம்ஜிஆர் எதை உண்ணுகிறாரோ அதுதான் மற்றவர்களுக்கும். சில சமயம் படப்பிடிப்பு நிலையத்தில் வரும் உணவு மற்றவர்களுக்கு உண்ண வைத்து பார்த்து கொண்டிருப்பார். இல்லை என்றால் தயிர், கீரை, ரஸ்க் மட்டும் இவர் சாப்பிட்டுக் கொள்வார். கேட்டால் வயிறு பெருக்கிறது, உடல் குண்டாகிறது என்று பத்தியம் இருப்பார். இதுதான் புரட்சி தலைவரின் பண்பாடு. தன் உடல் பருத்தால் படத்தின் கண்டினியூட்டி அமையாது என்று உடலை நிதானமாக வைத்திருப்பார். நடிகனுக்கு முகமும் உடலும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பார். அப்படியே பல வகை பயிற்சிகளை செய்து கொள்வார். காலையில் தியானம் செய்வார், நீச்சல் பயிற்சி செய்வார், தலைகளாக நின்று முக வசீகரம் செய்து கொள்வார். அவர் வாக்கு கொடுத்தால் அதை உயிரென மதிப்பார். வட்டிக்கு பணம் வாங்கினால் மட்டும் கடன் அல்ல, ஒருவருக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்து விட்டாலும் அதுவும் கடன்தான் என்று வள்ளலாக நினைத்தவர் புரட்சி தலைவர். சினிமாவுக்கு வராத காலகட்டத்தில் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த போது தனக்கு நாடகத்தில் குருவாக இருந்த சுந்தரவாத்தியார் தன் மகளுக்கு திருமணம் நடத்த கையில் பணம் இல்லை, எப்படி நடத்தப் போகிறேன் என்று தினமும் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் புலம்பிக் கொண்டே இருப்பார். விடுங்க வாத்தியாரே, ஆண்டவர் இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்வார் என்று அவருக்கு தைரியம் கூறிக்கொண்டிருந்தாலும் புரட்சி தலைவர் அவருடைய மகளின் திருமண செலவுக்கு பங்கெடுத்துக் கொள்வது என்று முடிவு செய்து தனக்கு நாடகத்தில் கிடைக்கும் பணத்தை 7 வருடங்களாக சேமித்து வைத்துக் கொண்டிருந்தார். சுந்தரவாத்தியார் மகள் கல்யாணத்துக்கு பணம் கேட்டு வந்தபோது 7 ஆண்டுகளாக சேமித்து வைத்த பணத்தை எடுத்து கொடுத்தார். சுந்தரவாத்தியார் கண் கலங்க நின்றார். பிற துன்பத்தை தன் துன்பம் போல் எண்ணி உதவி செய்யும் நீ மனிதன் அல்ல, மகான் என்று அப்போது வாயார வாழ்த்தினார். சுந்தரவாத்தியார் வாழ்த்துவார் என்றோ அல்லது அவர் நம்மை புகழ்வார் என்றோ மக்கள் திலகம் 7 வருடங்களாக பணத்தை சேர்த்து வைத்து அவரின் மகளின் திருமணத்திற்கு உதவி செய்யவில்லை. தனக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த மகளின் திருமணத்தை எப்படி நடத்துவோமோ என்ற சிந்தனையில் உதித்த நல்ல எண்ணம் தான் அந்த பணத்தை அவருக்கு தந்தது. அப்போது நாடக மன்றத்தில் இருந்த எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருப்பாரா என்று அப்போதே வியர்ந்து பரபரப்பாக பேசினார்கள். மக்கள் திலகம் அந்த புகழ்ச்சியோ அல்லது அவர்கள் தம்மை பாராட்டுவதையோ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் தன் கடமையை பணியென செய்து கொண்டிருப்பார். அவரது குரு சுந்தரவாத்தியார் மக்கள் திலகத்தை வீட்டுக்கு அழைத்து மணமக்களை அவரது காலில் விழ செய்து தன் கடமையை செவ்வன செய்தார். அதே போல கலைவாணரின் தம்பி தன் மகனின் கல்யாணத்திற்கு அழைக்க வந்தார். புரட்சி தலைவரையும் அழைத்தார். அவருக்கும் உதவி செய்தார் நமது பொன்மன செம்மல். கலைவாணரின் பிள்ளைகள் யாருக்கும் திருமணம் நடந்தாலும் பணம் கொடுப்பார். கலைவாணரின் தம்பி மகள் திருமணத்திற்கு பணம் தருவதாக சொல்லியிருந்தார். அவர் வந்ததும் கொடுக்க நினைத்தார். கொண்டு வந்த பணமெல்லாம் செலவாகிவிட்டது. அதை கொடுக்க முடியாமல் தவித்தது கடவுளுக்கே வெளிச்சம்.
இப்படி அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்றால் அந்த சமயத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் அவர் மனம் வருத்தப்படுவது அருகில் இருப்பவர்களுக்கே தெரியும். வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது என்று சொல்வதைப் போல அவர் மனமார்ந்த உதவிகள் செய்திருக்கிறார். தான் சம்பாதித்த பணத்தில் தான் உதவி செய்திருக்கிறார். முதல்வர் பதவிக்கு வந்த பிறகு, அரசிற்கு வந்த பிறகு ஊழல் செய்தோ யாருக்கும் நன்கொடை வழங்கவில்லை. தான் நடித்த காலத்திலிருந்து, வறுமையில் இருந்த காலத்திலிருந்து சட்டை பையில் ₹1 மடித்து வைத்திருப்பார். இல்லாதவர் யாராவது வந்து கேட்டால் எடுத்து கொடுப்பார். இப்படி வள்ளல் குணம் மாறாமல் வாழ்ந்ததால் தான் இன்றும் நம் உள்ளங்களில் மக்கள் திலகம் 8வது வள்ளலாக காட்சி தருகிறார், மனதில் நிறைந்திருக்கிறார். தமிழ் திரையுலக வரலாற்றிலும் தமிழக அரசியல் வரலாற்றிலும் தனக்கு நிகர் தானே என மக்கள் திலகம் தமிழ் மண்ணில் சாகாவரம் பெற்ற மந்திரமாய் உச்சரிக்கப்படும் பெயர் எம்ஜிஆர். அந்த 3 எழுத்து மந்திரம் தமிழக வரலாற்றில் அழிக்க முடியாத தடம் பதித்திருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையானது அவரது வள்ளல் தன்மை. அந்த மந்திர எழுத்துக்கு சொந்தக்காரர் வள்ளல் தன்மை கொண்டவர். அல்லும் பகலும் ஓடோடி அயராது உழைத்து, அதேபோல் அல்லும் பகலும் தன்னை நாடி வந்தவர்களுக்கும் சரி, தானே தேடி சென்று வழங்கும் அவரது குணத்தின் மீது யாவரும் பாகுபாடின்றி உயர்ந்து பாராட்டினார்கள். அன்றும் இன்றும் அவரது வள்ளல் தன்மை பேசப்படுகிறது. உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் மனதில் மட்டுமல்ல, தமிழ் தெரியாத மக்களிடமும் தனக்கென நீங்கா இடம் பெற்றவர் புரட்சி தலைவர். எத்தனையோ நல்ல பல திட்டங்களை தீட்டி ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி இன்றும் பேசப்படுகிறார். மன்னர்களாக இருந்து கொண்டு வாரி கொடுப்பதில் வியப்பில்லை. ஆனால் வறுமையின் கோரப்பிடியில் வாழ்வை தொடங்கிய ஒருவர், தான் ஒருவேளை சாப்பாட்டுக்காகவே மழலை வயதில் நடிக்க சென்ற ஒருவர், 8 வயதில் கல்வியை கூட தொடர முடியாத வறுமையில் தள்ளப்பட்ட ஒருவர், தனக்கென்று ஏதுமில்லாத நிலையிலும் கூட பிறர்க்கென வழங்கும் செங்கையை பெற்றார் என்றால் அது வியப்புதானே. அவரது குருதியில் கொடைத்தன்மை எப்போதும் ஓடிக்கொண்டிருந்தது என்பதை அவரது வாழ்வின் தடம் நெடுக பார்க்க முடிகிறது. அந்த வள்ளல் பெருமானை நோக்கி வணங்கி அவர் நினைவை போற்றுவோம்.